விட்டா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் என் பையன் சித்துக்கும் தென்றலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மொட்டை கூட அடிச்சுக்குவீங்க போல இருக்கே. ஐயோ, மொட்டெல்லாம் அடிச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது. வேணும்னா உடம்பு முழுக்க அழகு குத்திக்கிட்டு காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கங்க. ஐயோ மாமியாரே, பாட்டி. ஐயோ என்ன மாமியாரே, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி அத்தை கத்துறாங்க? ஒருவேளை சாரதாக்கா அத்தையை போட்டு அடிக்கிறாங்களோ? அடிக்கட்டும் அடிக்கட்டும், என்னாலதான் என் அத்தையை அடிக்க முடியல. சாரதாக்காவது அடிக்கட்டும், அந்த பெருமை அவங்களுக்கே போய் சேரட்டும். மாதவி, என்னங்க சத்தம்? வா போய் பாப்போம். பாட்டி என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. என்ன பாட்டி? எதுக்கு பாட்டி என்னாச்சுங்க? என்னமா ஆச்சு? ஐயோ பாத்து. மெதுவா மெதுவா. எதுக்கு பாட்டி இப்ப நீங்க எந்திரிச்சிங்க? கேக்குறான்ல, எதுக்காக எழுந்திருச்சீங்கன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை, அப்ப நீங்க சொல்லனா நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல ஆகாஷ், அது வேண்டாம் வேண்டாம், தேவையில்லை, நானே சொல்லிடுறேன். அது ஒண்ணு இல்லப்பா, சாரதா என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துட்டு நல்லா விசாரிக்க வீடு தேடி வந்திருக்கால. அதுல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அப்படியே எந்திரிச்சேன்னா, அதான் வலி தாங்க முடியாம கத்திட்டேன். இல்லையா சாரதா? ஆமா ஆமா. அப்புறம் அத்தை, ஆகாஷ் என்ன உங்களை பார்க்க விடாம என்ன கீழே நிக்க வச்சதுக்கு நீங்க கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களே. ஆமாப்பா, ஆமா ஆமா. என்ன பாட்டி நீங்க எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? ஏப்பா, என்ன பார்க்க வந்தவங்கள நீ வெளியில போங்கன்னு சொன்னது தப்பு இல்லையா? அதனாலதான் கேட்டேன். நான் கூட வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், அவங்க எழுந்திருச்சு மன்னிப்பு கேட்க வந்துட்டாங்க. சரி ஆகாஷ், நீ பாட்டிய பத்திரமா பாத்துக்க. அத்தை, நான் வரேன். அம்மா, என்னம்மா இது? தேவையில்லாம ஏமா எந்திரிச்சிட்டு? ஒண்ணு இல்லப்பா. பாத்துமா. அக்கா, என்னக்கா நடந்தது? எதுக்கு அத்தா அப்படி அலர்னாங்க? வழக்கம் போல எனக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு. ஓ, அந்த கோவத்துல தான் என்ன அடிக்கிறதுக்கு எழுந்திருச்சாங்களா? காயத்தோட வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நினைச்சேன் இப்படிதான் நடந்திருக்கும்னு. சரிக்கா, அவங்க கிட்ட இனிமே ஆகாஷை ஏமாத்தாம இருங்கன்னு பேசுனீங்களா? நாம பேசி என்ன பிரயோஜனம் மாதவி? அவங்க என்ன திருந்துற ஆளா? ஆகாஷ்கே என்னைக்கு தெரிய வருதோ
அன்னைக்குதான் அவன் இவங்கள பத்தி முழுசா புரிஞ்சுப்பான். அப்படி ஒரு நாள் சீக்கிரம் வரணும்னு நீ ஆண்டவனை வேண்டிக்க. வேற என்ன பண்றது மாதவி? சரி, நான் வரட்டுமா? ஆகாஷ், இனிமே என் பேச்சை தவிர வேற யார் பேச்சையும் நீ கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு உன்னை நான் நம்ப வச்சுட்டேன். அது போதும் எனக்கு. தென்றல், டைம் ஆச்சு. உங்க வீட்ல உன்னை தேட போறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வாயை மூடு. இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் அந்த சிவானி சித்துவை இங்க கூட்டிட்டு வராமலே இருக்கா? அப்படி என்னதான் பர்ச்சேஸ் பண்ணுவா அவ? பொம்பளைங்க போற கடைக்கெல்லாம் இவனை எதுக்காக கூப்பிட்டு போனோம்? அதான் சிவானியே சொன்னாங்கல்ல, சித்து அவங்க கூட இருந்தாதான் நல்லா இருக்கும்னு. எது? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காத. நல்லா வருது வாயில. விவஸ்தை கெட்டவன். பாவம் சித்து, உடம்பு சரியில்லாதவன். அவனை கூட்டிக்கிட்டு போய் இவ்ளோ நேரமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? இருக்கதானே செய்யும். ஏன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய சித்துவ அந்த சிவானி கொத்திட்டு போயிருவான்னு பயம் உனக்கு. அதான் இவ்வளவு பதட்டப்படுறேன். இதுக்கு பேசாம சித்து லவ் பண்றேன்னு அவனுக்கு தெரியப்படுத்திட வேண்டியதுதானே. மண்டு மண்டு, நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் வயசாயிடும் போல இருக்கே. என்ன மடமடங்கற? ஒண்ணு இல்ல. அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. அது வரைக்கும் நீ ஏன் வெயிட் பண்ணணும்? உன்னை உங்க வீட்டுல தேடுவாங்கல்ல. நீ வேற பச்சை புள்ள. நீ கிளம்பு தென்றல். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். இல்ல சித்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். இல்லன்னா எனக்கு தூக்கம் வராது. அது சரி. அப்ப இன்னைக்கு சிவராத்திரி தான். அத்தை வாங்க. என்ன தென்றல், இந்த நேரத்துல நீ இங்க இருக்க? வீட்டுக்கு போலையா? அத நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. நான் ஆகாஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்கயா? அங்க எதுக்கு நீங்க போனீங்க? ஆகாஷோட பாட்டி ஆகாஷ் கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்கல்ல, அவங்கள ஆகாஷ் கண்டுபிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு மாதவி எனக்கு போன் பண்ணா. அதான் சரி ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடலான்னு போனேன். அந்த பாட்டி கோச்சுக்கிட்டு எங்க போயிருந்துச்சா? ஆகாஷ திரும்பவும் தான் வழிக்கு கொண்டு வரதுக்காக முடிச்சூர்ல இருக்கிற ஒரு மடத்துல தங்கி இருந்தாங்களாம். என்னது, முடிச்சூர்லயா? அங்க போய் தங்கிட்டு என்னெல்லாம் சீன் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த பாட்டி இந்த அளவுக்கு டிராமா பண்ணுமா? அவங்க இதுக்கு மேலையும் பண்ணுவாங்க. சரியான கிரிமினல் அவங்க. சரி அவங்கள விடுமா. நீ ஏன் இவ்ளோ நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? சித்து எங்க காணோம்? அவனா எங்க ஆபீஸ்ல சிஇஓங்கிற பேர்ல சிவானி அப்படிங்கிற ஒருத்தி ஜாயின் பண்ணிருக்காத்த. அவ எப்ப பார்த்தாலும் நம்ம சித்துவையே சுத்தி சுத்தி வரா. அவனும் இவ கூப்பிட்ட உடனே அப்படியே நாய்க்குட்டி மாதிரி அப்படியே அவ பின்னாடியே போறான்.
அந்த சிவானி எனக்கு சுத்தமா பிடிக்கல அத்தை. ஏமா? பின்ன என்ன அத்தை, எந்த பொண்ணாவது ராய்டு ஹாலுக்கு ஆம்பளை பையனை போய் ஷாப்பிங் கூட்டிட்டு போவாளா? என்ன சொல்ற நீ? ஆமா அத்தை, இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு கிளம்பும் போது நான் வழக்கம் போல சித்துவை இங்க டிராப் பண்றதுக்காக என் வண்டியில அவனை உட்கார சொன்னேன். அந்த நேரம் பார்த்து திடீர்னு அந்த சிவானி வந்து சித்து கிட்ட, இன்னைக்கு நான் உன்னை டிராப் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ராய்டு ஹாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம் வான்னு கம்பல் பண்ணி கைய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஐய, அந்த கடைக்கா? அங்கெல்லாம் லேடிஸ் தானே போவாங்க. இது உங்களுக்கு புரியுது, ஆனா அந்த சிவானிக்கு தெரியலையே. சரி, அவளுக்கு தான் தெரியலன்னா உங்க பையன் சித்துவுக்காவது தெரியணும்ல. அவ கூப்பிட்டதும் அவன் பாட்டுக்கு அவ கூட கிளம்பி போயிட்டே இருக்கான். போனவங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல, பண்ணல. இன்னும் திரும்பி வரல பாருங்க. அதான் அவங்க எப்ப வருவாங்கன்னு பாக்கிறதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்க விடிற வரைக்கும் வீட்டுக்கு வரலனா நீ என்ன பண்ணுவ? வாய் கழுவு. அது எப்படி அவங்க வராம இருப்பாங்க? ஷாப்பிங் முடிஞ்சதும் அவங்க நேரா இங்க தானே வந்தாகணும். ஷாப்பிங் முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற யங்ஸ்டர்ஸ், அதனால அப்படியே ஜாலியா ஹோட்டல், பீச், டிரைவிங், தியேட்டர்னு எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரேடியா காலையில வரலான்னு முடிவு பண்ணிருக்கலாம்லையா? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அந்த சிவானியையும் சித்துவையும் ஒரு வழி பண்ணிடுவேன். வந்துட்டாங்க. ஆமா வந்துட்டாங்க. வாங்கம்மா. டைம் போனதே தெரியல சித்து. ஆமாங்க, சுத்தமா தெரியவே இல்லை. ஏய் சிறுத்தை, யார் அந்த பொண்ணு? தென்றல் முகத்துல நெருப்பு பொறி பறக்கிறத பார்த்தாலே தெரியலையா? அதுதான் அந்த புதுசா வந்திருக்கிற சிவானி. ஆமாங்க. பாத்து சித்து, வாங்க. பரவாயில்ல, பொறுமையா நடந்து சித்து. மேடம், நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, கையெடுங்க. அது ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் ஷாப்பிங் முடிச்சு எப்ப வருவீங்கன்னு தென்றல் ரொம்ப நேரமா இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஓ, நாங்க எப்ப வந்தா தென்றலுக்கு என்ன? அது தென்றலுக்கு. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். மேடம், நீங்க சித்துவ பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க கிளம்புங்க. பாய். சித்து, வீடு வரைக்கும் வந்திருக்கேன், உள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி தர மாட்டியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? டின்னர் சாப்பிடுற நேரத்துல யாராவது காஃபி குடிப்பாங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க, அப்ப காஃபி சாப்பிடலாம். சாரிங்க, நான் மறந்துட்டேன். உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. அட வாங்க. ஓ ஷிட், வெயிட் a second. எதுக்கு நான் காஃபி சாப்பிட கூப்பிடுறேன்? ஒரு காஃபி தானங்க. இந்தாங்க.
நான் பிரசன்ட் பண்ண கிஃப்ட மறந்துட்டீங்க பாத்தீங்களா? தேங்க்யூ. நீங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஆண்டி, நீங்க சித்துவோட அம்மா தானே? ஆமாமா, எப்படி கண்டுபிடிச்ச? இத கண்டு வர பிடிக்கணுமா? சித்துவுக்கு அப்படியே உங்க கண்ணு, உங்க மூக்கு அத வச்சுதான் கெஸ் பண்ணேன் நீங்க சித்துவோட அம்மாவா இருப்பீங்கன்னு. ஆண்டி, அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. யாராவது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? ஆக்சுவலா சித்துவும் நீங்களும் வெளியில ஒன்னா போனீங்கன்னா அம்மா பையன்னு சொல்ல மாட்டாங்க, அக்கா தம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ, நீ பயங்கர புத்திசாலியா இருக்கியே. இப்படி ஒரு புத்திசாலி என் பையனுக்கு பாஸா இருக்கிறத நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஐயோ ஆண்டி, என்ன வச்சு நீங்க காமெடி தானே பண்றீங்க? ஐயோ, உங்களுக்கு ரொம்ப காமெடி சென்ஸ் இருக்கு. செம்மையா காமெடி பண்றீங்க. ஐயோ, என்னை விட என் பையன் சித்து தான் பயங்கர காமெடி பண்ணுவான். இல்லங்க, அவனை விட நான் தான் பயங்கரமா காமெடி பண்ணுவேன். ஏன்னா நான் தான் பிறவிலேயே காமெடிய. இப்ப பாருங்க, டான்ஸ்லயே காமெடி பண்ணி காட்டுறேன். போதும், மீதியே அப்போதான் வச்சுக்கலாம். அப்படியா? மேடம், இந்தாங்க காஃபி. உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. தேங்க்ஸ். நைஸ். சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். இருமா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இல்ல ஆண்டி, வர வழியில நானும் சித்துவும் ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்தோம். அப்படியா? மேடம், நீங்களும் சித்துவும் ஜோடியா ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்களா? வேற எங்கெல்லாம் போனீங்க? அப்படி மகாபலிபுரம் ரோடு வரைக்கும் ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போலான்னு. என்னது, மகாபலிபுரம் வரைக்கும் ஜாலியா ஒரு லாங் ட்ரிப் போனீங்களா? ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணும் நைட் டைம்ல, அதுவும் கார்ல ஜோடியா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து மகாபலிபுரம் வரைக்கும் போனா செமையா இருக்குமே.